இந்த மாதிரி செந்தில் பாலாஜி அவர்கள் இந்த மாதிரி பழைய அமைச்சர்கள்ட்ட எல்லாம் காசு 10,000 கோடி 20,000 கோடி இருக்கு, விலைக்கு வாங்கி ஆட்சியை கவுக்க முடியுமான்னு பாக்குறாங்க. அப்ப இந்த ஆட்சியை கவுக்குறதுக்கு காசை இறக்க பாக்குறாங்க. எங்களுடைய தலைவரை நானும் சரி அண்ணனும் சரி அமைச்சர்களும் சரி ஒரு துரும்ப கை வச்சீங்கன்னா மொட்டை தமிழ்நாடு எந்திரிக்கும். எழுதி வச்சுக்கோங்க. இன்னொரு தேர்தல் வந்துச்சுன்னா திமுக 234 தொகுதியும் டெபாசிட் பண்ண நாங்க தேர்தலை பார்த்தலாம் பயப்படல. ஆட்சியை ஸ்டெபிலிட்டி பண்றதுக்கும் ஸ்ட்ரென்தன் கொடுக்கிறதுக்கும் எல்லா இடத்திலும் எங்களுடைய பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி இருக்கும். இதுதான் எங்களுடைய பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி. திமுகவும் அதிமுகவும் பிஜேபியும் சேர்ந்து டிக்ளேர் பண்றதுக்கு முன்னாடி அதிமுகவுடைய ஒட்டுமொத்த நிர்வாகிகளும் ஒட்டுமொத்தமாக இணைவார்கள். இதுதான் பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி. எல்லோரும் இயற்கையா இணைய போறாங்க. அப்ப கரூருங்கிறது எங்களுடைய 41 குடும்பத்துக்கான எங்க தலைவர் கரூர் வரும் பொழுது, கூடிய சீக்கிரத்தில் கரூர் வரும் பொழுது எங்க தலைவருக்கு என்ன பண்ணணும்னு தெரியும் எங்களோட உறவுகளுக்கு. அப்ப இது வரைக்கும் அண்ணன் விஜயபாஸ்கர் கரூர் விஜயபாஸ்கர் கேட்டுக்கிறேன், அண்ணன் இந்த கரூர் மக்களை பணத்தாலையும் ரவுடிசத்தாலும் பிடிச்சி வச்சிருக்காங்க. எங்களுடைய மாவட்ட செயலர் இங்க மதி இருக்கிறார். இந்த சூழ்ச்சி வளையத்துல செந்தில் பாலாஜி வேணுக்குன்னு எஃப்ஐஆர் போட்டு ஜெயில தள்ளினார் எங்களுடைய மதிய. மிகப்பெரிய தியாகம். தமிழக வெற்றி கழகம் ஈஸியாலாம் ஜெயிக்கல. கரூர் சூழ்ச்சியை உருவாக்குனாங்க, திட்டம் போட்டு உருவாக்குனாங்க, திட்டம் போட்டு ஸ்டாம்பேட் ஆகணும் உருவாக்குனாங்க கரூர் காவல்துறை வச்சு. கடைசி 15 நாள்ல ஏன் எங்களுடைய தலைவர் எல்லா ஊருக்கும் போலன்னு தெரியுமா? உங்களுக்கு உண்மையை சொல்றேன். எந்த இடத்துல காவல்துறை சப்போர்ட் இருக்கோ அங்க மட்டும்தான் பிரச்சாரம் போக முடிஞ்சிச்சு. திருப்பூர்ல போகும்போது காவல்துறை சப்போர்ட் இல்ல. திடீர்னு எல்லாரும் கிளம்பிட்டாங்க. ஏன்னா கோயம்புத்தூர் மாவட்ட பொறுப்பாளர் திரு செந்தில் பாலாஜி திருப்பியும் அங்க இருக்க காவல்துறை அழுத்தம் கொடுத்து அவர் திருப்பூர் போகும்போது போலீஸ் எல்லாம் விலகிருங்க, 10 லட்சம் பேர் திருப்பி மக்கள் கூடட்டும், திருப்பி அவங்க இடிச்சுக்கிட்டு திருப்பி ஸ்டாம்பிட் ஆகட்டும். இப்படி ஒரு சூழ்ச்சி. அதனாலதான் கடலூர் கேன்சல் பண்ணப்பட்டது, கிருஷ்ணகிரி கேன்சல் பண்ணப்பட்டது. சோ திமுக ஆட்சியில் இருக்கிற வரைக்கும் ஒரு இயற்கையாகவே ஒரு ஸ்டாம்பிட் உருவாகட்டும், காவல்துறை எந்த சப்போர்ட் பண்ணக்கூடாது, ஒரு எஸ்ஓபி போடட்டும். அதனாலதான் 14 ஊருக்கு பிளான் பண்ணத எங்களுடைய தலைவரால போக முடியாத சிச்சுவேஷன். நிறைய டிஸ்ட்ரிக்ட்ல காவல்துறை சப்போர்ட் கிடையாது. இந்த உண்மையெல்லாம் மக்களுக்கு தெரியுமா? தெரிய வைக்கணும். ஆட்சியில் இருக்கும்போது காவல்துறை எஸ்பியா இருக்கும் பொழுது யார் யாரெல்லாம் 2000 போலீஸ்க்கு பர்மிஷன் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு தலைவர் போகும்போது எல்லாரும் விலகி போயிடுவாங்க. போலீஸ் கடைசியில் ஒரு 10 லட்சம் மக்கள் நிற்கும் போது ஏதாச்சும் ஒரு திருப்பியும் வந்து பிரச்சனை ஆச்சுன்னா திருப்பியும் தூக்கி பழிய தூக்கி எங்களோட தலைவர் மேல போட்டுருவோம். இந்த கேவலமான அரசியலை செய்து திமுக. அதனால்தான் கரூருடைய இறப்புக்கு பின்பு தமிழகத்துடைய ஒட்டுமொத்த தாய்மார்களும் ஒன்று திரண்டாங்க எங்க தலைவர் பின்னாடி. இளைஞர்கள் ஒன்று திரண்டாங்க. கடைசியில அந்த கரூருடைய கண்ணீருடைய பாவத்துக்கு கொளத்தூர்ல திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் நீங்க தோத்தீங்க. நீங்க தோத்த பிறகு கண்ணீர் விட்டீங்களே, நீங்க தோத்த பிறகு கண்ணீர் விட்டீங்களே, அந்த கண்ணீர் கரூர் மக்களுடைய கண்ணீர் ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த பாவம் உங்களை சும்மா விடாது, உங்க குடும்பத்துக்கு விடாது. நாங்க இன்னைக்கு சொல்றோம், இந்த திமுக அதிமுக தாவேகாவுடைய இணைப்புக்கு அப்புறம் உங்க குடும்பத்துல நீங்க தான் கடைசி முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்களே. எழுதி வச்சுக்கோங்க, எழுதி வச்சுக்கோங்க. கிளம்பி லண்டன் போய் செட்டில் ஆக வேண்டியதான் உங்க குடும்பம். கிளம்புங்க, கொள்ளடிச்ச பணத்தோட கிளம்பிருங்க. நாங்க ஓபனா டிக்ளேர் பண்றோம், கரூருக்கு அப்புறம் எங்களுடைய பரம எதிரி நீங்க தான். அப்ப ஒட்டுமொத்த ஊழலையும் உருவாக்கிட்டு இன்றைக்கு நம்மளை பார்த்துட்டு சோபா மாடல் ஆட்சி, ஒவ்வொரு தொகுதி 50 கோடி செலவு பண்ணிட்டு இன்னைக்கு செந்தில் பாலாஜி வச்சுக்கிட்டு 50 கோடி கொடுத்து தாவேகாவோட எம்எல்ஏ தூக்கலாமா, ஆட்சியை மாத்தலாமா, எல்லா திருட்டு வேலையும் பண்றது திமுக. ஆனா சும்மா உட்கார்ந்துகிட்டு தேவையில்லாத ஒரு பிரச்சாரத்தை உருவாக்கிட்டே இருப்பாங்க திமுக. இதுக்கு தமிழர்களுக்கு எல்லா ஸ்ட்ராட்டஜியும் தெரியும். எலெக்ஷன்ல எப்படி வின் பண்ணணும் எங்க தலைவருக்கு தெரியும், எப்ப பிரச்சாரம் பண்ணணும் தெரியும். சட்டசபையில சொன்னோம், 4 நாள் உட்கார்ந்துகிட்டு வாயத்தரங்க சிஎம் வாயத்தரங்க சிஎம் கருப்பு பேட்ச் கொண்டு வராங்க. 4வது நாள் தான் 4வது நாள் 30 நிமிஷம் பேசினார். ஒட்டுமொத்த தமிழ்நாடும் பிளாஸ்ட் முடிஞ்சிச்சு. அப்ப தமிழக